வணக்கம் பசங்களா, வெல்கம் டு Xylem Tamil 11th and 12th சேனல். நான் உங்களோட ஸ்ரீஷ்மா மேம். ஹாய் எவ்ரி ஒன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எவ்ரிபடி இஸ் டூயிங் ஃபைன் அண்ட் கிரேட். ஸோ டுடே வி கோன் டிஸ்கஸ் அபவுட் டூ வெரி குட் புக்ஸ், ஓகேவா, ஃபார் யோர் 11th and 12th as well as for your JEE மெயின்ஸ் அண்ட் அட்வான்ஸ், ஓகேவா. ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான புக்ஸ் ஐ வுட் சே ஃப்ரம் மை பெர்ஸ்பெக்டிவ். ஸோ இது ரெண்டுத்துமே நம்ம வந்து இன்னைக்கு வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அண்ட் வில் சி விச் புக் இஸ் பெஸ்ட், ஓகேவா. ஆர் ரெண்டு புக்குமே சேமா இல்லையா நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பசங்களா, யாரெல்லாம் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த லைக் பட்டனை லைக் பண்ணி பசங்களா. அண்ட் டூ ஃபாலோஸ் ஆன் அவர் சோஷியல்ஸ் ஆஸ் வெல், பிகாஸ் யூ வில் பி கெட்டிங் ஃப்ரீ நோட்ஸ், ஐ மீன் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் ஆஃப்டர் எவ்ரி செஷன்ஸ். ஸோ அந்த நோட்ஸுக்காக நீங்கள் வாட்ஸ்அப் ஃபாலோ பண்ணினா உங்களுக்கு நோட்ஸ் எல்லாம் கிடச்சிரும். ஸோ இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் அண்ட் எவ்ரி திங் எல்லாமே நீங்கள் வந்து யூ வில் பி கெட் நோட்டிஃபைட், ஓகேவா. ஸோ நம்ம வந்து போகிறதுக்கு முன்னாடி வில் சி த டாப்பர்ஸ் ஆஃப் Xylem 2025 நீட் 2025ஓட Xylem டாப்பர்ஸ் இவங்க எல்லாருமே. அண்ட் யா வி வில் சி, ஓகே. ஸோ திஸ் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஐ மீன் இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால் யூ ஹாவ் டு டெல் மீ, ஓகேவா. ஸோ விச் இஸ் பெட்டர்? So do you have any idea, like ஆர்டி சர்மாவா இல்லை சென்கேஜ், ஓகேவா. ஸோ ரெண்டு புக்ஸுமே வந்து ரொம்ப சூப்பரான புக்ஸு, ஆர்டி சர்மா அண்ட் சென்கேஜ். இல்லாட்டி இல்லை மேம், ஐ நோ சம் அதர் புக்ஸ் ஆஸ் வெல். ஸோ அதுக்கும் நீங்கள் வந்து ஏதாச்சும் இருந்துச்சுன்னா யூ கேன் லெட் மீ நோ இன் தி காமெண்ட்ஸ், ஓகே. வில் சி, ஓகே. சரி. ஸோ நம்ம வந்து ஆர்டி சர்மா அண்ட் சென்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே செம்மையான புக்ஸ், ரெண்டுமே சூப்பரான புக்ஸ். ஸோ நீ வந்து ஒரு 11th and 12th சிபிஎஸ்சி படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தால், நீ ஜேக்கு ப்ரிப்பேராக இருந்தால், இந்த புக்ஸ் இல்லாமல் நீ என்ன பண்ணுறேன்னு நான் கேட்பேன், ஓகேவா. ஸோ ஆர்டி சர்மா எடுத்துக்கோங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆர்டி சர்மாவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வால்யூம்ஸ் இருக்கும், ஓகே. ஸோ பார்ட் 1 பார்ட் 2 வால்யூம் இருக்கும். சூப்பராக இருக்கும் அதில், ஓகேவா. செம்மையாக வந்து அவங்க கான்செப்ட்ஸ் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. உனக்கு வந்து கான்செப்ஷுவல் லேர்னிங் வந்து எவ்வளோ ஜேக்கு இம்பார்ட்டன்ட் உனக்கு தெரியல அப்படின்னா, நீ யோர் ப்ரிப்பரேஷன் இஸ் ராங் ஐ வுட் சே பசங்களா, ஓகேவா. ஸோ நமக்கு வந்து கான்செப்ஷுவல் லேர்னிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வென் இட் கம்ஸ் டு ஜேஇ, ஓகேவா. நீங்கள் வந்து ஜேஇக்கு வந்து இந்த கான்செப்ட் உனக்கு நீ வந்து சால்வ் பண்ணிவிடுவேன், நீ எந்த ப்ராப்ளமும் வந்து சூப்பராக சால்வ் பண்ணிவிடுவேன். ஆனால் இஃப் இட் இஸ் லைக் என்ன சொல்லலாம், அந்த கான்செப்ட் தெரியாமல் நீ எப்படி சால்வ் பண்ணுவேன், கரெக்டாக. இப்போ நீ வந்து 11th வர, ஸோ 11th வந்து நீ புதுசாக எல்லாமே படிக்கிற, செட்ஸ், ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், ட்ரிக்னோமெட்ரி. நீ 10th படித்த ட்ரிக்னோமெட்ரி 11th படித்த ட்ரிக்னோமெட்ரி இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஸோ ட்ரிக்னோமெட்ரியில் இன்னொரு பிரான்ச்சே நீ படிக்கிற, ஓகேவா. ஸோ என்சிஆர்டியில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதோட லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு புரியறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஓகே. பட் வென் இட் கம்ஸ் டு ஆர்டி சர்மா, நீ வந்து அது போய் பார்க்குற அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. வெரி டீட்டெயில் கான்செப்ஷுவல் லேர்னிங்கில் ஐ வுட் சே ஆர்டி சர்மா இஸ் த பெஸ்ட், ஓகேவா. ஸோ ஒன் ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர். ஸோ அவங்க வந்து அரவுண்ட் இயர்ஸ் அண்ட் இயர்ஸை வந்து ஜேஇ சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அந்த சார் வந்து சொல்கிறாங்க ஆர்டி சர்மா இஸ் த பெஸ்ட் புக் டு லேர்ன் கான்செப்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ ஐ வுட் சஜஸ்ட், ஏன்னா ஈவன் ஐ எம் ஆல்சோ ரெஃபர் ஆர்டி சர்மா. ஐ எம் ஆல்சோ அப்படிங்கிறது நான் பெரிய அதுக்கு நானும் வந்து ஆர்டி சர்மா ரெஃபர் பண்ணுவேன். கான்செப்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிளியராக சொல்லி கொடுக்கறதுக்கும் எக்ஸ்ட்ராவாக இருக்குது கான்செப்ட்ஸ் இதில், ஓகேவா. சம் கான்செப்ட்ஸ் வந்து நமக்கு வந்து தேவையில்லாத சம் கான்செப்ட்ஸ் வில் பி தேர், அதாவது சிபிஎஸ்சிக்கு சொல்கிறேன். ஆனால் அது வந்து நீ ஜேஇக்கு போனால் அதுலேயே ஒரு கொஸ்டின்ஸ் அதில் கேட்டிருப்பாங்க. ஸோ ஜேஇக்கும் சிபிஎஸ்சிக்கும் கான்செப்ஷுவல் வைஸ் ஆர்டி சர்மா இஸ் த பெஸ்ட் புக் ஐ வுட் சே. அப்படியே நம்ம வந்து சென்கேஜுக்கு வந்தோம்னு வச்சுக்கோங்க. சென்கேஜ் இஸ் எ வெரி குட் புக், ஓகேவா. ஸோ செப்பரேட் புக்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கேல்குலஸ், அதெல்லாம் வந்து இவங்க கேல்குலஸ், ஆல்ஜிப்ரா, ட்ரிக்னோமெட்ரி எல்லாமே வந்து செப்பரேட்டாக அவங்க வந்து இது கொடுத்துருவாங்க. ஸோ இட்ஸ் பேசிக்கலி ஃபுல்லாக ஜேஇ பேஸ்ட் தான் இந்த புக்கு. ஸோ அதில் வந்து எல்லாமே வந்து இந்த இப்போ நம்மளோட ஆர்டி சர்மாவில் ஒவ்வொரு யூனிட் வைஸ் ஒவ்வொரு சாப்டர் வைஸ் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேல்குலஸ், ஆல்ஜிப்ரா, ட்ரிக்னோமெட்ரி, வெக்டர்ஸ், 3D அப்படின்னு அவங்க அதை கேட்டகரைஸ் பண்ணிவிடுவாங்க, ஓகேவா. ஸோ கேல்குலஸில் என்னெல்லாம் வரும், நீ 11th படித்த அந்த லிமிட்ஸ் அண்ட் டெரிவேட்டிவ்ஸ் அதிலிருந்து, அப்புறம் டெரிவேட்டிவ்ஸ், ஓகேவா. டெரிவேட்டிவ்ஸ், அப்ளிகேஷன் ஆஃப் இன்டெக்ரல்ஸ், அப்ளிகேஷன் ஆஃப் இன்டெக்ரல்ஸ், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே வந்து அதில் வந்துடும், ஓகேவா. ஸோ அதே மாதிரி ஆல்ஜிப்ராவில் மெட்ரிசஸ், டிட்டர்மினன்ஸ் எல்லாமே அதுலேயும் வந்துடும், ஓகேவா. ஸோ வாட் எவர் யூ லேர்ன் இன் 11th and 12th எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் சென்கேஜில் வரும், ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ், ஓகேவா. ப்ரைஸ் பார்த்துடலாம். ஸோ ப்ரைஸ் இதுக்கு வந்து ஒரு 1000 வரும். ஆனால் இது கொஞ்சம் காஸ்ட்லி ஐ வுட் சே. பட் சம்டைம்ஸ் வந்து சம் டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் வரும். ஸோ யூ ஹேவ் டு நோ ரைட். நீ ஒரு புக்கு வாங்குற அப்படின்னா
அதோட ப்ரைஸ் எப்படி இருக்கும், யூ ஹேவ் டு திங்க், ரைட்? ஸோ நான் எப்பவுமே நான் வந்து சொல்கிறது என்னன்னா, நீ ஒரு புக், நீ ஒரு கைடு வாங்குற, ஸோ வாட் எவர் த கைடு யூ ஆர் பர்ச்சேசிங் இட், அது வந்து யூ ஹேவ் டு மேக் ஷுர் வந்து நீ வந்து லேட்டஸ்ட் எடிஷன், இப்போ நீ என்ன படிக்கிற 2025-26 பேட்ச் நீ, ஸோ அப்போ நீ என்ன பண்ணணும், 2025-26 பேச்சுலர் அந்த அந்த எடிஷன் தான் நீ வாங்கணும், பழசு நீ வாங்கக்கூடாது. ஏன்னா வந்து அவங்க இப்போ புதுசாக இருக்கிற எடிஷனில் வந்து அவங்க வந்து போன வாட்டி இருக்கிற கொஸ்டின் பேப்பர் அப்டேட் பண்ணியிருப்பாங்க, 2024 கொஸ்டின் பேப்பர் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அப்டேஷன் தான் நமக்கு தேவை, ஓகேவா? ஸோ யூ ஹேவ் டு பி அப்டேட்டட். ஸோ அந்த ஒரு நியூ எடிஷன் வாங்குறதுக்கு நீ மேக்ஸிமம் ட்ரை பண்ண அப்படிங்கிறத என்னோட சஜஷன் ஃப்ரம் மை சைட், ஓகேவா? ஸோ சிலபஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட்லி என்சிஆர்டி பேஸ்ட் இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற புது எடிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா என்சிஆர்டியை தாண்டி நிறைய கான்செப்ட்ஸ் அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஸோ சிபிஎஸ்சிக்கு இட்ஸ் அ குட். நீ வந்து 11th and 12thலையும் கான்செப்ட் பேஸ்ட் கொஷின்ஸ் தான் இப்போ ஒரு ட்ரெண்டிங் சொல்ல முடியாது. லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட்ஸ் எல்லா கொஷின்ஸ் கான்செப்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் அவங்க கேட்டிருக்காங்க, ஓகேவா? ஒரு ஜேஇ லெவலுக்கு அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்களா அப்படின்னு கேட்டால் I would say they are, ஓகேவா? ஸோ அதனால வந்து கான்செப்ஷுவல் லேர்னிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், யூ கேன் கோ ஃபார் திஸ், ஓகே? இப்போ நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜேஇ ஃபோக்கஸ் தான் இன்க்ளூட்ஸ் பியாண்ட் என்சிஆர்டி கான்செப்ட்ஸ் அங்கே இருக்கும். நீ போய் என்சிஆர்டி படித்து சென்கேஜ் சால்வ் பண்ண பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக உனக்கு தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பர்பஸ், சிபிஎஸ்சி போர்டுக்கும் படிக்கலாம், கான்செப்ஷுவல் லேர்னிங்க்கும் ஆர்டி ஷமா நீ போய்க்கலாம். ஸோ இப்போ இது வந்து ஜேஇ மெயினுக்கும் அட்வான்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கும், ஓகேவா? ஐ வுட் சே ஜேஇ மெயின்ஸ் அட்வான்ஸ் எப்பவுமே நமக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது எப்படி கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்ட்டு. ஸோ கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் தான் இருக்கும். ஸோ ஜேஇ மெயின்ஸுக்கு வந்து சென்கேஜ் இஸ் அ சூப்பர் புக், ஓகேவா? ஸோ மெனி டீச்சர்ஸ் ரெஃபர் அண்ட் ப்ரிஃபர் தட் புக்ஸ், ஓகேவா? ஸோ அவங்க சஜஸ்ட் பண்ணுற புக்கும் ஜேஇக்கு சென்கேஜ் தான், ஓகேவா? ஸோ கான்செப்ட் எக்ஸ்பிளனேஷன் இன் ஆர்டிஸ்மே நான் சொன்னேன் இல்லையா, வெரி டீட்டெயில்டாக ஒவ்வொரு இப்போ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 11th எடுத்துக்கோ, 11th வந்து உனக்கு வந்து அந்த கிராஃப்ஸ் யூ வில் லேர்ன், ரைட்? கரெக்டாக அந்த ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் அந்த கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன், சிக்னம் ஃபங்க்ஷன், ஸோ அதில் இருந்தெல்லாம் வந்து எப்படி கொஸ்டின் கேட்கலாம், அதுலேருந்து கொஸ்டின் கேட்கலாம், ஓகே? பட் என்சிஆர்டியில் வந்து அதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து அவ்வளோவா இல்லை, பட் அதுலேயும் இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம், அதிலோட கொஸ்டின்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ கிராஃபும் எப்படி வருது, கிராஃபும் அது எப்படி பிஹேவ் பண்ணுறது, எக்ஸ்போனென்ஷியல் கிராஃப், லோகரிதமிக் கிராஃப், அது எல்லாமே வந்து நீங்கள் 11th வந்து அதுலேயே அவங்க சொல்லியிருப்பாங்க. எக்ஸ்போனென்ஷியல் அண்ட் லோகரிதமிக் எல்லாமே வந்து நீங்கள் நெக்ஸ்ட் 12th தான் படிப்பீங்க, பட் இந்த ஆர்டி ஷர்மால முன்னாடியே உங்களுக்கு தேவையானதை அவங்க சொல்லியிருப்பாங்க, ஓகேவா? So அதில் வந்து what I'm saying is that RD Sharma is good for conceptual as well as for your boards, ஓகேவா? ஸோ concise assumes prior understanding. ஸோ இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ். நீ அப்போ சென்கேஜ் என்ன இது பண்ணுறாங்க அப்படின்னா, ஓகே ஆல்ரெடி கான்செப்ட்ஸ் படிச்சுட்டு தான் என்கிட்ட வரான், ஸோ அதனால நான் வந்து எனக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் மட்டும் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு அவன் நினைப்பான், ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த திங். ஸோ ஆர்டி ஷர்மா வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி போர்ட்ஸ் எக்ஸாமுக்கும் பேசிக் என்ட்ரன்ஸ் ப்ரிப்பரேஷன். ஸோ வாட் ஐம் டெல்லிங் இஸ் தட் ஜேஇக்கு கான்செப்ட் லெவலில் நீ ஆர்டி ஷர்மா போகலாம், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்கேஜ் வந்து ஜேஇ மெயின்ஸு, ஜேஇ அட்வான்ஸ், அதர் காம்படிட்டிவ். ஸோ சென்கேஜ் இஸ் வெரி குட் புக் தான். நீ வந்து இதில் இருந்தெல்லாம் இப்படியெல்லாம் கேட்கலாமா அப்படின்னு உனக்கு ஒரு யோசனை வரும், அந்த மாதிரி சூப்பரான ஒரு புக், ஓகே? ஸோ எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ், இப்போ இதில் எப்படி கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா plenty of solved structured. ஸோ இப்போ வந்து இதுலேயும் என்சிஆர்டி எக்ஸாம்பிள் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் என்சிஆர்டி, பிஒய்க்யூஸ், எல்ஓடிஸ் அண்ட் ஹெச்ஓடிஸ். ஸோ நீ எப்படி வந்து நீ 10th நீ ஆர்டி ஷர்மா பார்த்தியோ அதே மாதிரி தான், ஸ்ட்ரக்சர் வைஸ் எல்லாமே சேம் தான், பட் கான்செப்ட்ஸ் என்சிஆர்டியை விட கான்செப்ட்ஸ் அதிகமாக 1 or 2 கான்செப்ட்ஸ் இவங்க சொல்லி தருவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா huge varieties with increasing difficulties. Okay, you will learn lot of types of questions. நிறைய questions நீ பார்ப்ப, நிறைய questions நீ உன்னால சால்வ் பண்ண முடியும். ஸோ என்ன சொல்லலாம், மேக்ஸ் இஸ் அபவுட் ஹியூஜ் வெரைட்டிஸ், ரைட்? நீ எவ்வளோ கொஸ்டின் சால்வ் பண்ணுறியோ அவ்வளோ நியூ திங்ஸ் யூ வில் லேர்ன். ஸோ அதே மாதிரி தான் இதுவும், ஓகே? ஸோ அதே தான் ஸ்டெப் வைஸ் லேர்னிங் ஐடியல் ஃபார் ஃபண்டமெண்டல் as I said. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ஷுவல் சம்மரிஸ் வித் ஃபாஸ்ட் ரீகால் ஃபார் ஜே. ஸோ இது ஒரு கொஷின் பேங்க் மாதிரின்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ இருந்தாலும் இட்ஸ் வெரி குட் புக், ஓகே? ஸோ லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டிஸ் இப்போ வந்து இது சம்டைம்ஸ் இது போர்ட்ஸ் ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ ஈஸி டு மாட்ரேட்டாக இருக்கும், இங்கே வந்து மாட்ரேட்லேருந்து டிஃபிகல்ட், ஓகேவா? ஸோ அந்த ஜேஇயோட லெவலில் தான் அந்த புக்கே இருக்குது, மாட்ரேட் டு வெரி டஃப், ஓகே? எஸ். ஸோ ப்ராக்டிஸ் செட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா இதில் வந்து சாப்டர் வைஸ் இருக்கும், ஓகேவா? எல்லாமே சாப்டர் வைஸாக கொடுத்துருப்பாங்க.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் ப்ளஸ் மிக்ஸ்டு கான்செப்ட் ப்ளஸ் ப்ராக்டிஸ் டெஸ்ட். ஸோ நிறைய கொஷின்ஸ் இருக்குது இதில். ஸோ மோஸ்ட்லி வந்து ஜேஇக்கு பேஸ் பண்ணி தான் இருக்கும்டா. ஸோ இப்போ சென்கேஜஸ் உங்களுக்கு ஒரு ஐடியா தெரிஞ்சிருக்கு இல்லையா? ஸோ இஃப் யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் ஜேஇ, சென்கேஜஸ் ஆர் வெரி நைஸ் புக். அண்ட் கான்செப்ட் வைஸ் நீ வீக்காக இருக்குது அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் ஆர்டி. ஓகேவா? சரி, இப்போ நீ வந்து எதை சூஸ் பண்ணணும் மேம்? சரி, நான் ஆர்டி சூஸ் பண்ணால் ரெண்டுமே நல்ல புக்குங்கிறீங்க. நான் என்னோட இது அப்படிங்கிறது உன்னோட யூ ஹாவ் சம் விஷன்ஸ், ரைட்? ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி புக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் யூ வாண்ட் டு எக்ஸலன்ஸ் சிபிஎஸ்சி கிளாஸ் 12 போத்ஸ் இல்லாட்டி 11ஆக இருக்கட்டும், யூ ஆர் ஸ்டார்டிங் அவுட் வித் மேத் ஆர் வாண்ட் லேர்ன் கான்செப்ட் கிளாரிட்டியாக இருந்தால் யூ நீட் அ பிரிட்ஜ் பிட்வீன் என்சிஆர்டி அண்ட் ஜேஇ பேசிக்ஸ் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் ஆர்டி. ஓகேவா? இப்போ சென்கேஜ் யூஸ் பண்ண அப்படின்னா யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் ஜேஇ மெயின்ஸ் அண்ட் அட்வான்ஸ் சீரியஸ்லி இருந்தால் யூ கேன் கோ ஃபார் சென்கேஜ்டா. யூ ஆர் ஆல்ரெடி ஹாவ் என்சிஆர்டி கான்செப்ட்ஸ் கிளியர். யூ வாண்ட் மோர் ப்ராப்ளம் சால்விங் எக்ஸ்பீரியன்ஸ் வித் வெரைட்டி அண்ட் டிஃபிகல்ட்டி, சென்கேஜ். ஓகேவா? நீ சென்கேஜ் போய்க்கோ. ஓகேவா? நீ ஆர்டியும் போய்க்கோ. ஒர்த் த மணி. ஓகேவா? ரெண்டுமே ஒர்த் த மணி. ஸோ உனக்கு சம்டைம்ஸ் வந்து சென்கேஜ் இல்லாட்டி ஆர்டி சர்மா வந்து ஆன்லைனில் கூட காப்பி கிடைக்கும். ஓகேவா? நீ அது தெரில எனக்கு காப்பி கிடைக்குமா இல்லையான்ட்டு. காப்பி கிடைக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த சைடும் நீ பார்த்துக்கணும். ஓகேவா? நம்ம எக்கனாமிக்லி நம்ம திங்க் பண்ணணும். சரியா? சரி, ஓகே. ஓகே, எஸ். ஓகே, ஸோ தட்ஸ் இட் பசங்களா. ஸோ இப்போ வந்து நீங்களே சொல்லுங்கள், வாட் யூ வில் கோ ஃபார். நான் ஆர்டி போவேனா சென்கேஜ் போவேன் அப்படின்ட்டு. ஓகேவா? நான் வந்து சொல்கிறேன், கான்செப்ட் வைஸ் கிளியர் பண்ணிக்கோ. ஓகேவா? கான்செப்ட் அண்ட் தியரி எல்லாமே நீ வந்து கிளியராக நீ எழுதியிருக்கணும், படிச்சிருக்கணும். கான்செப்ட் வைஸ் என்னவா இருந்தாலும் படிச்சிருக்கணும். இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் ஜேஇ, நான் என்னோட கோலே நான் வந்து ஜேஇக்கு நான் எனக்கு என்ஐடி போகணும், ஐஐடி போகணும், ஜேஇ கிளியர் பண்ணணும் அப்படின்னா சென்கேஜ் நீ வந்து எடுத்து வச்சுக்கோ. சூப்பராக இருக்கும் அந்த புக்கு. நிறைய டீச்சர்ஸ் வந்து ஒரு குட் ரிவ்யூ இருக்கிற புக் கூட. ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் போய்க்கலாம். ஆர்டியும் நீ போய்க்கலாம். நான் ஆல்ரெடி செட், ரைட்? ஸோ போத் ஆர் குட் புக்ஸ். யூ கேன் கோ ஃபார் போத். ஆன்லைன் காப்பீஸ் கிடச்சிருக்கு அப்படின்னா அதுவும் நீ யூஸ் பண்ணிக்கலாம். புக் வாங்க போகிற அப்படின்னா புது எடிஷன் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணு. ஓகேவா? ஸோ that's it. ஓகே, சரி, நம்ம கோர்ஸ் பற்றி பார்த்துடலாமா? ஸோ இஃப் யூ ஆர் நம்ம ஜைலத்தில் வந்து ஆஃப்லைன் டியூஷன் சென்டர் ஆரம்பிச்சுக்கோம் ஃபார் போத் 11th and 12th படிக்கிற பசங்களுக்கு. ஸோ ஃபார் போத் ஜேஇ அண்ட் நீட்டுக்கான என்ட்ரன்ஸ் கோச்சிங் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி கிளாஸஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு, செம்மையாக போயிட்டுருக்கு. ஸ்டில் அட்மிஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்குது. எப்போ வேணாலும் அவங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நீ கிளாஸ் 12th படிக்கிற, நீட் படிக்கிறதுக்கு நீ வந்து அப்படியே யோசிக்கக்கூடாது. நீ ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் இப்போவே. ஸோ அப்படியே நீட் அலாங் வித் 12th இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் நீட் ஆஸ் வெல் அப்படின்னா நீட்டுக்கும் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா ஆன்லைனாக கோர்சஸ் நாங்கள் வச்சுருக்கோம். இது ஆஃப்லைன். ஓகேவா? ஆஃப்லைன் இது ஆன்லைன் கோச்சிங் வச்சுருக்கோம். ஸோ அது வந்து ரிகார்டிங் எந்த சிலபஸ், ஸோ ஸ்டேட்டுக்கும் சிபிஎஸ்சி கிளாஸஸுக்கும் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் அந்த 12th கிளாஸ் நான் தளபதி ப்ரோ. இது திஸ் வில் பி யுவர் டைம் டேபிள். ஸோ டைம் டேபிள் எல்லாமே வந்து நீங்கள் வந்து டென்ஷன் அடிக்கலாம் தேவையில்லை. எப்படி ஐ வுட் மேனேஜ் திஸ், என்ன சொல்லாம என்ட்ரன்ஸும் ஸ்கூலும் எப்படி நான் மேனேஜ் பண்ணுறது, டிஃபிகல்ட்டாக இருக்குமா, எனக்கு படிக்கிறதுக்கு டைம் கிடைக்குமா, அதெல்லாம் யோசிச்சு நீ என்ன சொல்லலாம் பெருசாக எடுத்துக்க டென்ஷன் அடிக்க வேணாண்டீங்க. பாருடா, வெனஸ்டே அண்ட் சாட்டர்டே யூ ஹாவ் ஸ்டடி ஹாலிடே. ஓகேவா? ஏதாச்சும் பேக்லாக்ஸ் இருந்துச்சுன்னா அந்த டைம் நீ வந்து என்ன பண்ணிக்கலாம், நீ அதை கிளியர் பண்ணிக்கலாம். வீக்லி வந்து சண்டே டெஸ்ட் இருக்கும். அது வந்து அவ்வளோ நிறைய கொஷின்ஸ் எல்லாம் வச்சு நீ வந்து இது பண்ண மாட்டோம். இந்த வீக்கில் நீ என்ன படிச்சா அதுதான் நம்ம டெஸ்ட் எழுத போகிறோம். அதுலேயே நீ படித்து முடிச்சிட்டியா, அப்போ என்ட்ரன்ஸ் நீ வந்து உனக்கு யோசிச்சு என்ன பண்ணலாம் டென்ஷன், அது நீ கரெக்டாக நீ ஒழுங்காக படிக்கணும். எந்த இதுவும் கிடையாது. யூ ஹாவ் டு ஸ்டடி வெல் அண்ட் யூ ஷுட் கிவ் யுவர் எஃபர்ட்ஸ். யூ ஷுட் பி கிளியர் இட் வித் யுவர் சைட். அவ்வளோதான். அதே மாதிரி தான் ஜேஇக்கும். ஓகேவா? நீ அந்த வீக் என்ன படிச்சோ அந்த சண்டேஸில் உனக்கு டெஸ்ட் இருக்கும். 2 நாள் உனக்கு கிளாஸ் இல்லை, அங்கே உட்காந்து நீ படிக்கலாம், சூப்பராக படிக்கலாம். ஓகே, ரைட்? ஸோ இப்போ நீ ரிப்பீட்டராக இருக்க, இஃப் யூ ஆர் அ ரிப்பீட்டர், நீங்கள் ரிப்பீட் பண்ணணும், ரிப்பீட் பண்ணுறதுக்கு த்ரூ அவுட் த 1 year நீ நீட்டுக்கே ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஆன்லைனாக நம்ம அதுக்கும் கோர்சஸ் வச்சுருக்கோம். ஸோ ஆல்ரெடி கிளாஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. யூ ஹாவ் ரெக்கார்டட் செஷன், டெய்லி செஷன்ஸ் எல்லாமே இருக்கும். லைவ் என்ன சொல்லலாம் டவுட் சால்விங் செஷன்ஸ் எல்லாமே இருக்குடா. யூ வில் கெட் எவ்ரி திங். நீங்களே பார்த்தீங்க, ரைட்? த ரிசல்ட்ஸ் அண்ட் ஆல். ஸோ அப்போ வந்து ஆன்லைன் கோச்சிங்கும் இஸ் அவைலபிள் அண்ட் ஆல்சோ ஆஃப்லைனாக நம்ம வந்து ரிப்பீட்டர்ஸ் பேட்சஸ் இருக்கு.
தட் இஸ் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது வந்து ஹைப்ரிட் இது hybrid எது அப்படின்னா hybrid learning. So which means you guys will be learning both online and offline. So one day you will be learning in online and another day offline இருக்குல்ல, இது offline learn பண்ணி next online. So online learn பண்ணுறனால you will have என்ன சொல்லலாம், நிறைய டைம் உனக்கு சேவ் பண்ணலாம், நிறைய டைம் வேஸ்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. சாரி நிறைய டைம் வந்து சேவ் ஆகலை. கரெக்ட் தானே? இதெல்லாம் நான் சொல்கிறது கிடையாது, நிறைய பேரோட டெஸ்டிமானியல்ஸ்லேருந்து we got that information. Okay, so students are finding it more effective when it comes to hybrid learning. Okay, so because they are saving a lot of time, they know where they are good and where they are lacking at. ஸோ ஏதாச்சும் வந்து பேக்லாக்ஸ் இருந்துச்சுன்னா அது கவர் பண்ணுறதுக்கு டைம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் அ வெரி குட் அண்ட் என்ன சொல்லலாம், ஒரு நல்ல ஒரு இது. ஓகேவா? ஸோ அதுக்கும் நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம், அதுக்கும் வி ஹாவ் பேட்சஸ் ஆஸ் வெல். ஸோ உனக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ், அதே மாதிரி டிபிபி போர்டுக்கான தேவையான மெட்டீரியல்ஸ், எவ்ரி திங் யூ வில் கெட். அண்ட் ஆல்சோ யூ வில் பி ஹேவிங் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் ஆஸ் வெல். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது எல்லாமே உங்களோட பேரண்ட்ஸுக்கும் வந்து கரெக்ட் இன்ஃபர்மேஷன் தே வில் கெட் ஆல்சோ. இப்போ நம்ம பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் வச்சு எல்லாமே வந்து சூப்பராக வி வில் டூ. ஓகே, எஸ். ஸோ தீஸ் ஆர் த courses we are providing in Xylem. ஸோ நம்மளோட Xylem வந்து இப்போது கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி 3 இடங்கள்ல இருக்குது. ஸோ if you have enquiries related to எனி ஆஃப் த கோர்சஸ், இல்லாட்டி எதுவாக இருக்கட்டும், ஃபீஸாக இருக்கட்டும், அங்கே எப்படி அது எல்லாமே என்கொயர் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து ஒரு ஆர்கனைசேஷன்ஸ்குள்ளார போகணும். கரெக்டாக? ஸோ என்கொயர் பண்ணிக்கோங்க, அட்மிஷன் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட் பசங்களா. ஸோ அப்புறமேல் வந்து ஐ ஹோப் எவ்ரிபடி என்ன சொல்லலாம், உங்களுக்கு யூ காட் அ வெரி கிளியர் விஷன் அபவுட் இட். ஸோ எந்த ஒரு டிசிஷன் எடுக்கும்போது நல்லா யோசிச்சு நீங்கள் டிசிஷன் எடுக்கும், வெதர் இட் இஸ் அ புக் ஆர் வெதர் இட் இஸ் வாட் எவர் இட் இஸ் இன் யுவர் லைஃப். ஓகேவா? ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் என்ன சொல்லலாம், டூ ஃபாலோஸ் ஆன் சோஷியல்ஸ், யூ வில் கெட் ஃப்ரீ நோட்ஸ் அவுட் தேர். ஓகேவா? ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நல்லா கமெண்ட் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி மாஸ்க் கட்டிடுங்க உங்களோட பவரை. ஓகேவா? ஸோ ஐ திங்க் that's it for today. So I will be seeing you in the sessions. So அது வரைக்கும் நல்லா செமையா சூப்பரா good and do good, be kind and yeah, that's it பசங்களா. So I hope everybody had a wonderful session because I had. So I will see you on the next session. This is your Srishma ma'am leaving. Bye and take care.